வயிறு வலிக்குது. நாத்து, என்ன ஆச்சு உனக்கு? அண்ணி, என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது அண்ணி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாத. வயித்துல எதுவுமே இல்ல, அதான் வயிறு வலிக்குது. போ, நான் சமைச்சு வச்சிருக்கேன், போட்டு சாப்பிடு. சரிங்க அண்ணி. அண்ணி, நீங்க சொன்ன மாதிரி வயித்துல எதுவுமே இல்லாதனால தான் நீ வயிறு வலிச்சிருக்கு. எப்ப பாரு தின்னுட்டே இரு, தின்னி முட்டை தின்னி முட்டை. என்னம்மா, ஏமா திட்டுறீங்க? தலை வலிக்குது, கொஞ்சம் நவுந்து உட்காரு. அம்மா, உங்க தலையில எதுவுமே இல்லாம இருந்திருக்கும், அதான் தலை வலிக்குது. ஏதாவது தலையில போடுங்க. ஏங்க, இந்த உலகத்துல யாரு பெரிய தியாகின்னு தெரியுமா? யாரு? நீங்க அறிவாளியா முட்டாளான்னு தெரியாமையே கல்யாணம் பண்ணிருக்கேன்ல, நான் தான் தியாகி. நீ முட்டாள்னு தெரிஞ்சே கல்யாணம் பண்ணல, நான் தாண்டி தியாகி. இந்த ரெண்டு முட்டாளுங்களுக்கும் நான் வீட்ல சோத்த போட்டுட்டு இருக்கேன்ல, நான் தான் தியாகி. அம்மா, இப்போலாம் வர வர நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குதுமா. ஏமா, மாப்பிளைய பத்தி நினைச்சு ஒரே டென்ஷனா? இல்லம்மா. அப்புறம் வேற ஏதாவது டிப்ரெஷன்ல இருக்கியா? இல்லம்மா. அப்புறம் வேற என்னதாமா ஆச்சு? வாய் திறந்து சொல்லு, அப்பதானே எனக்கு தெரியும். அதான் நான் தான் பகல்லே தூங்கிடுறேன்ல, அதான் நைட் ஆனா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அட, ஒன்ன நினைச்சு நான் டென்ஷன் ஆயிட்டேன். சின்ன பொண்ணு, என்னங்க? நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன்டி. என்னன்னு சொல்லுங்க. நீ பாத்ரூம்ல ஆட்டோமேட்டிக் லைட் தான் செட் பண்ணிட்டியா? ஆமா, நீங்க தர்ற காசுக்கு ஆட்டோமேட்டிக் லைட்டை செட் பண்ணி வைக்கிறேன். இல்ல சின்ன பொண்ணு, நேத்து யூரின் போலான்னு கதவை திறந்தா லைட் எரியுது, கதவை சாத்துனா லைட் ஆஃப் ஆயிருது. சரி, அதான் கேட்டேன், நீ எதுவும் ஆட்டோமேட்டிக் லைட் எதுவும் செட் பண்ணிட்டியான்னு. அட குடிகார நாயே, நீ பாத்ரூம்னு ஃப்ரிட்ஜ போய் திறந்திருக்க.